விருச்சிகம் ராசி நேயர்கள், தொழிலில் ஏற்பட்ட பின்னால் குத்தக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வந்திருக்கும். வியாபாரத்திலேயோ இல்லைனா வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுடைய உழைப்பையும் திறமையுமே பயன்படுத்தினா நீங்கள் முன்னேற நினைத்த உங்களுக்கு உடன் இருப்பவங்களுடைய பொறாமையும் பின்னால குத்தக்கூடிய துரோகம் தான் பெருந்தடையாவே மாறியிருக்கும். நீங்கள் இரவு பகலாக பாடுபட்டு உருவாக்கிய திட்டங்களையும் உத்திகளையுமே உங்களுக்கு நெருக்கமானவங்களே தான் கலாவதி உங்களுக்கு களவாண்டி உங்களுக்கு வரவேண்டிய பெயரையும் புகழையுமே தட்டி பறித்து கொண்டிருந்திருப்பாங்க. அதனாலேயும் விருச்சிகம் ராசியின் நேர்மையான அணுகுமுறையை பலவீனமாக கருதிய எதிரிகள் மேல் அதிகாரிகளிடம் உங்களது வாடிக்கையாளர்களிடமும் உங்களை பற்றி அவதூறுகளையும் பரப்பி உங்கள் தொழில் வாழ்க்கையை சீரழிக்கவும் முயன்றனர். உங்களின் உழைப்பில் பிழைப்பு நடத்தியவர்களே உங்களை வீழ்த்த குளிப்பறித்ததை அறிந்த போதுதான் தொழில் அமைப்புல உங்களுக்கு இருந்த நம்பிக்கையும் தகர்ந்து போயிருந்தது. அது எந்த வேலையும் முழு அர்ப்பணிப்புடன் செய்வார்கள் விருச்சிகம் ராசிக்காரங்க. ஆனால் சில நேரங்களில் உங்களுடைய உழைப்பை பாராட்ட வேண்டியவங்களே தான் பொறாமையும் கொண்டு மறைமுக தடைகளையுமே உருவாக்கியிருப்பாங்க. நீங்கள் வளரக்கூடாது என்ற எண்ணத்துல தான் தவறான தகவல்களையும் பரப்பியவங்களும் உங்களுடைய முயற்சியை தங்களுடைய காட்ட முயன்றவங்களுமே இருந்திருப்பாங்க. நம்பிக்கையுடன் சேர்ந்து பணியாற்றியவங்களை எதிர்பாராத விதமாக பின்னால் செயல்பட்டதால் மனதில் ஏமாற்றமும் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலுமே விருச்சிகம் ராசியின் ஆழமான மன உறுதியை யாராலையுமே எளிதில் உடைக்கவே முடியாது என்று ஜோதிடத்திலே கூறப்பட்டு வருகின்றன. சோதனைகள் அதிகரிக்கும் நேரத்துல தான் உங்களுக்கு புதிய உயர்வுக்கான அடித்தளமாகவே அமைய உள்ளது. நீங்கள் பொறுமையுடன் தொடர்ந்து செயல்பட்டாலே உங்களுடைய திறமையை மறைக்க முடியாத நிலையும் உங்களுக்கு உருவாகும். எதிரிகள் உருவாக்கிய தடைகளே தான் உங்களுக்கான வெற்றிக்கான படிக்கற்களாக மாறக்கூடிய காலமும் நெருங்கி வருகிறது. அதாவது விருச்சிகம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா வியாபாரத்திலையும் வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுடைய உழைப்பையும் திறமையுமே பயன்படுத்தினா நீங்கள் முன்னேற நினைத்திருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு உடன் இருப்பவங்களுடைய பொறாமையினாலையும் பின்னால குத்தக்கூடிய தோகத்தாலையும் தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே பெரும் தடையாக மாறக்கூடிய நிலையாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைந்திருக்கும். நீங்கள் இரவு பகலாகவே பாடுபட்டு தான் உருவாக்கிய திட்டங்களையும் உத்திகளையுமே உங்களுக்கு நெருக்கமானவங்களையே தான் களவாண்டி வெளியில சொல்லியுமே உங்களுக்கு வர வேண்டிய பெயரையும் புகழையுமே தட்டி பறிக்கவுமே முயன்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. விருச்சிக ராசிக்கு எப்பயுமே நேர்மையான அணுகுமுறை தான் உங்களை பலவீனமாவே கருதியதான் பல எதிரிகள் உங்களுடைய மேலதிகாரியிடமோ இல்லைன்னா வாடிக்கையாளர்களிடமே உங்களை பற்றி அவதூறுகளையும் பரப்பி உங்களுடைய தொழில் வாழ்க்கையை சீரழிக்கவும் முயன்றிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. உங்களுடைய உழைப்புல பிழைப்பு நடத்தியவங்க தான் என்று உங்களுக்கு தெரிய போதெல்லாம் நீங்க தொழில் அமைப்புல உங்களுக்கு இருந்த நம்பிக்கையவே தகர்ந்து போகக்கூடிய அளவுக்கு உங்க மனம் உடைந்து போயிருந்திருக்கும். நீங்க எந்த வேலையுமே எந்த வேலையை எடுத்தாலுமே முழு அர்ப்பணிப்போடு தான் செய்து வருவீங்க. ஏன்னா அதுல சில நேரங்கள்ல உங்கள் உழைப்பை பாராட்ட வேண்டியவங்களையும் பொறாமை கொண்டு மறைமுக தடைகளாகவே உருவாக்கி வந்திருப்பாங்க. நீங்க வளரக்கூடாது என்ற எண்ணத்திலேயும் உங்களோட தவறான தகவல்களையுமே பரப்பியும் வந்திருப்பாங்க. ஏன்னா உங்களோட முயற்சியை அவங்களுடைய காட்ட முயன்றவங்களுமே இருக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நீங்க நம்பிக்கையுடனே சேர்ந்து பணியாற்றியவங்க தான் எதிர்பாராத விதமாவே உங்களுக்கு பின்னால செயல்பட்டதால மனசுல எப்பயுமே ஏமாற்றமும் ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கும். அதனாலேயும் நீங்கள் ஆழமான மன உறுதியை யாராலையுமே உங்களுக்கு எளிதில் உடைக்க முடியாது என்றும் கூறப்படுகிறது. சோதனைகள் அதிகரிக்கும் நேரத்துல தான் உங்களுக்கு புதிய உயர்வுக்கான அடித்தளமாக அமையக்கூடியதாக அமைய உள்ளது. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. கடன் சுமைகள் குறையக்கூடிய நாட்கள் வந்துவிட்டன. நீண்ட நாட்களா உங்களை தூங்க விடாமல் வதைத்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகளும் கடன் சுமைகளும் இனி சிறுக சிறுக குறைய தொடங்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுவதற்கு பிறரிடம் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிலருக்கு சங்கடமான சூழல் இருந்திருக்கும். ஆனால் இனி எதிர்பாராத பண வரவுகளும் முடங்கி கிடந்த பாக்கிகளும் கைக்கு சேரும். இதன் மூலியமா உங்களுடைய பழைய கடன்களை ஒரே தவணையிலேயோ அல்லது சிறுக சிறுகவோ அடைத்து முடிப்பீங்க. நிதி மேலாண்மையில உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். வீண் செலவுகள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்பட்டு சேமிப்பும் உயரப்போகுது.
கடனில்லா பெரு வாழ்வை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்வது உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரக்கூடும். நீண்ட நாட்களாகவே உங்கள் மனதில் மிகப்பெரிய சுமையாக இருந்த ஒன்றுதான் கடன் பிரச்சனைகள். இனி அவை அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய காலமும் உருவாக உள்ளது. ஏன்னா உங்களுடைய கடந்த காலத்துல குடும்ப தேவைகள், தொழில் முதலீடுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் காரணமாக ஏற்பட்ட நிதி சுமை உங்களை மனதளவில் மிகவுமே பாதித்திருக்கும். ஆனால் இனி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகி பழைய கடன்களை திட்டமிட்டு அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். தடைப்பட்டிருந்த பணவரவுகள் கைக்கு வந்து சேரும். இதுவரை திரும்ப கிடைக்காமல் இருந்த சில தொகைகள் மீண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவமும் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால கடன் என்பது உங்களுக்கு வெறும் பண சுமை மட்டுமில்லாமல் மன அமைதியும் பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாகும். அந்த மன அமைதி அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் அமையும் என்று ஜோதிடத்திலே உங்களுக்கு கூறப்பட்டு வருகின்றன. அது உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களை தூங்க விடாமலேயும் ஏன் வதைத்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகளும் கடன் சுமைகள் அனைத்துமே இனி நீங்கள் சிறுக சிறுகவாது குறைய தொடங்க போகுது. ஏன்னா நீங்கள் வாங்கிய கடன்கள் எல்லாம் கடனுக்கு வட்டி கட்டுவதற்கேவும் நீங்கள் பிறரிடம் மற்றவங்களிடம் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சங்கடமான சூழலும் அமைந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு வரப்போகுது. முடங்கி கிடக்கிற பாக்கிகளும் திரும்ப வரலாம். அவை அனைத்துமே உங்களுக்கு கைக்கு சேர்ந்துடும். அதன் மூலியமா தான் நீங்க உங்களுடைய பழைய கடன்களை ஒரே தவணையிலையும் ஒரே முறையிலையோ இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் செலவுகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி தான் அதை சிறுக சிறுக அடைத்து முடிக்க போறீங்க. உங்களுக்கு நிதி மேலாண்மையில் உங்களுக்கு ஒரு தெளிவும் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உள்ளது. வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேமிப்பையும் உயரப்போகுது. நீங்கள் கடனில்லா பெருவாழ்வை நோக்கி உங்கள் வாழ்க்கையை செல்வதுதான் உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு அமைய உள்ளன. அது கடந்த காலத்தில் அது நீங்கள் கடன் வாங்கினது உங்கள் குடும்ப தேவைக்கோ இல்லைன்னா உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கோ இல்லைன்னா எதிர்பாராத செலவுகள் காரணமாக தான் ஏற்பட்ட நிதி சுமை தான் உங்களோட மன அளவில் மிகவும் பாதித்து வரக்கூடியதாகவே அமைந்து வந்திருக்கும். ஆனால் அந்த வருமானம்னா இப்போ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உருவாக போகுது. ஏன்னா நீங்கள் பழைய கடன்களை திட்டமிட்டு அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அமைய உள்ளது. அது கூட தான் நீங்களுக்கு தடைப்பட்டு இருந்த பண வரவுகளும் கைக்கு சேரப்போகுது. இதுவரைக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைக்காம இருந்த சில தொகைகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு உள்ளன. தேவையற்ற செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவமே உங்களுக்கு உருவாக உள்ளது. குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது. உங்களுக்கு கடன்கிறது வெறும் பண சுமையாக மட்டுமே இருந்திருக்காது. ஏன்னா அது மன அமைதியும் பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைதி வந்திருக்கலாம். அந்த மன அழுத்தத்துக்குலாம் நீங்கள் இப்போ விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைய உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அல்லது சிறுக சிறுகவோ அழைத்து முடிப்பீங்க. நிதி மேலாண்மையில உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். வீண் செலவுகள் அனைத்துமே கட்டுப்படுத்தப்பட்டு சேமிப்பும் உயரப்போது. கடனில்லா பெரு வாழ்வை நோக்கி உங்கள் வாழ்க்கை நகர்வது உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரக்கூடும். நீண்ட நாட்களாகவே உங்கள் மனதில் மிகப்பெரிய சுமையாக இருந்த ஒன்றுதான் கடன் பிரச்சனைகள். இனி அவை அனைத்துமே படிப்படியாக குறையக்கூடிய காலமும் உருவாக உள்ளது. ஏன்னா உங்களுடைய கடந்த காலத்துல குடும்ப தேவைகள், தொழில் முதலீடுகள் அல்லது எதிர்பாராத செலவுகள் காரணமாக ஏற்பட்ட நிதி சுமை உங்களை மனதளவில் மிகவுமே பாதித்திருக்கும். ஆனால் இனி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகி பழைய கடன்களை திட்டமிட்டு அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும். தடைப்பட்டிருந்த பணவரவுகள் கைக்கு சேரும். இதுவரை திரும்ப கிடைக்காமல் இருந்த சில தொகைகள் மீண்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உள்ளது. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய மனப்பக்குவமும் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால கடன் என்பது உங்களுக்கு வெறும் பண சுமை மட்டுமில்லாமல் மன அமைதியும் பாதிக்கக்கூடிய ஒரு காரணமாகும். அந்த மன அமைதி அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கு நிம்மதியான வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய நல்ல காலமாக இந்த காலம் அமையும் என்று ஜோதிடத்திலே உங்களுக்கு கூறப்பட்டு வருகின்றன.
அது உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே உங்களை தூங்க விடாமலேயும் ஏன் வதைத்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகளும் கடன் சுமைகள் அனைத்துமே இனி நீங்கள் சிறுக சிறுகவாது குறைய தொடங்க போகுது. ஏன்னா நீங்கள் வாங்கிய கடன்கள் எல்லாம் கடனுக்கு வட்டி கட்டுவதற்கேவும் நீங்கள் பிறரிடம் மற்றவங்களிடம் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சங்கடமான சூழலும் அமைந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு வரப்போகுது. முடங்கி கிடக்கிற பாக்கிகளும் திரும்ப வரலாம். அவை அனைத்துமே உங்கள் கைக்கு சேர்ந்துடும். அதன் மூலியமா தான் நீங்கள் உங்களுடைய பழைய கடன்களை ஒரே தவணையிலையோ ஒரே முறையிலையோ இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாவது நீங்கள் செலவுகளை எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தி தான் அதை சிறுக சிறுக அனைத்தையும் முடிக்க போறீங்க. உங்களுக்கு நிதி மேலாண்மையில் உங்களுக்கு ஒரு தெளிவும் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உள்ளது. வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர போறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சேமிப்பையும் உயரப்போகுது. நீங்கள் கடனில்லா பெருவாழ்வை நோக்கி உங்கள் வாழ்க்கையை செல்வது தான் உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை தரக்கூடிய நாட்களாகவே உங்களுக்கு அமைய உள்ளன. அது கடந்த காலத்தில் அது நீங்கள் கடன் வாங்கினது உங்கள் குடும்ப தேவைக்கோ இல்லைன்னா உங்களுடைய தொழில் முதலீட்டுக்கோ இல்லைன்னா எதிர்பாராத செலவுகள் காரணமாக தான் ஏற்பட்ட நிதி சுமை தான் உங்களோட மன அளவில் மிகவும் பாதித்து வரக்கூடியதாகவே அமைந்து வந்திருக்கும். ஆனால் அந்த வருமானம்னா இப்போ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உருவாக போகுது. ஏன்னா நீங்கள் பழைய கடன்களை